ஆட்டோ சத்தம் கேக்குதே. அப்பா வந்துட்டாருன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? ஹாப்பி பர்த்டே பா. எப்பமா வந்த? கொஞ்ச நேரம் தான் பாச்சு. சரி நல்லா இருக்கீங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சம்பந்தி. திருக்கடையூர் போயிட்டு வந்து. நீ வர சொன்னியா? என்னப்பா நீங்களும் இப்படி இருக்கீங்க? உங்க பிறந்த நாளைக்கு தானே வந்திருக்காங்க. வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? வேற என்னென்னமோ பேசுறீங்க. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மா அதை எடு. இப்பவே எதுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்புறமா கொடுக்கலாம். போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டாமா? பரவாயில்ல இருக்கட்டும்மா. நீ கொடுப்பா, நம்ம கிளம்பணும். மாப்பிள்ளை வருவாருன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பயப்படாதீங்க மாமா, இவங்க அதுக்குள்ள கிளம்பிடுவாங்க. மாப்பிள்ளை இப்ப வந்துறேன்னு சொன்னாரு. நீ அதை உள்ள வை. முதல்ல உட்காருங்க அத்தை. சரிக்கா நாங்க கிளம்புறோம். இந்தா மாமா கிட்ட கொடுத்துரு. அம்மா, அவர் உங்களை பார்த்தா ஏதாவது சொல்லுவாரு. அதெல்லாம் உங்களால தாங்கிக்க முடியாது. பேசாம இவங்க ரெண்டு பேரையுமே உள்ள கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க ரெண்டு பேரும் வெளியில வர வேண்டாம். இந்த வீட்டோட அருமை மாப்பிள்ள போற வரைக்கும் இங்கே இருங்க. வாங்க மாப்ள. வாங்க வாங்க. வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள்ளை. வணக்கம் மாப்பிள்ளை. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். மாமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. எதுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம்? என்ன மாமா உங்களோட 60வது பிறந்த நாள், அதுக்காக சின்னதா ஒரு மாலை வாங்கிட்டு வரேன். இது சின்னதா? அப்புறம் மாமா சுரேஷங்க இன்னும் வரல மாப்ள, வந்துருவா. மாமா, ஏய் சுரேஷ், சாரி மாமா, நீங்க வரதுக்கு முன்னாடியே வரணும்னு நினைச்சேன், லேட் ஆயிடுச்சு. நீ என்ன பிசினஸ் மேனா? நினைச்ச நேரத்துக்கு போறதுக்கு நினைச்ச நேரத்துக்கு வரதுக்கு போலீஸ்காரையா நீ? உன் வேலைனா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். ஒன்னும் பிரச்சனை இல்லை விட. கேக் வெட்டிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன மாமா எனக்கு கொடுத்துட்டு அத்தைக்கு முதல்ல கொடுங்க. ஐயோ நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். மாமா வாங்க வாங்க. என்ன மாமா நீங்க தான் முக்கியம். வாங்க. என்ன மாமா நீங்க? ஹாப்பி பர்த்டேப்பா. ஹாப்பி பர்த்டேப்பா. அண்ணே மோதிரம் நல்லா இருக்குனே. ரெண்டு பேருமே வாங்குங்களா? வாங்கினது பெரிய அண்ணன், சின்ன அண்ணன் ஜாயிண்ட் ஆகுது பாரு. என்னண்ணே நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு போட்டு. மாமா பாருங்க மாமா, இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ளை? மோதிரம் இல்ல மாமா, செயின் செயின் செயின். எதுக்கு மாப்பிள்ளை பெரிய செயின்? ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள. இதெல்லாம் அதான், எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள. வேற லெவல் மாமா. டேய் இன்னைக்கு தேதிக்கு கிராமுக்கு 12,000 தொட போகுது. மொத்தம் 4 பவுன். அப்ப எவ்வளவு இருக்கும் நீயே கூட்டி பாத்துக்க. டாக்ஸ் எல்லாம் சேர்த்தா 6 லட்சத்துக்கிட்ட வருமே. என் மாமாக்கு செய்யறதுக்கு கணக்கெல்லாம் பார்க்க கூடாது. மாமா போடு. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பணத்தை பேங்க்ல போடுவாங்க. ஆனா அந்த பேங்க்ல வேலை பாக்குற பேங்க் ஆபீசர் கிட்ட பணம் இல்ல. இத்தனோண்டு மோதிரம் அதை எடுத்துட்டு வந்து போட்டிருக்காரு. உனக்கு என்னடா சிரிப்பு? அண்ணனாவது மோதிரம் வாங்கி கொடுத்துச்சு. நீ வெறும் போஸ்ட் மட்டும் தானே கொடுத்த, வேற ஏதாவது வாங்கி கொடுத்தியா? நானா அப்பாவுக்கு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தேன்ல, காலையில கோயிலுக்காக தானே போட்டு போனாரு. வெறும் வேஷ்டி சட்டைக்கே இந்த சிரிப்பா? மாமா செயின் வாங்கி கொடுத்திருக்காருல, மாமா கொடுக்கறதும் நான் கொடுக்கற மாதிரி தானே. என்ன மாமா? அட ஆமாண்டா மச்சான், நான் கொடுத்தா என்ன நீ கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஆ. ஐ மாமா இங்கதான் இருக்காரு.